புவனேஸ்வர் குமாருக்கு என்ன ஆச்சு? இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட 3 ஓடிஐ மேட்ச்க்கான ஸ்குவாடை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்குவாடில் புவியோட நேம் இல்லை. 3 ஓடிஐ மேட்ச் விளையாட போகிறாங்க இந்தியா. அதில் புவியோட நேம் இல்லை. ஏன் புவியோட நேம் இல்லைன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா புவி 2016 2014 இருந்த ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எந்த பீக் ஃபார்மில் இருந்தாரோ அந்த பீக் ஃபார்ம் இப்போ ஆர்சிபி டீமுக்கு விளையாடும் போது 2026 ஐபிஎல்ல கொடுத்துட்டு இருக்காரு. பிளே ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்க ஒரே காரணம் பவுலிங்கில் புவி மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை ஏன் கன்சர்ன் பண்ணல, புவியை ஏன் எடுக்கலன்றது சுத்தமாக ஃபேன்ஸுக்கு புரியல. அதே தான் எல்லா ஃபேன்ஸும் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. நானும் கேட்குறேன், புவியை ஏன் நீங்கள் இந்த ஸ்குவாட் ஓடிஐ ஸ்குவாடில் எடுக்கல? அவருக்கு என்ன இதுக்கப்புறம் அவர் என்ன ஃபிட்னஸ் காமிக்கணுன்றது எனக்கும் புரியல. ஸோ என்ன பண்ண போகிறாங்க தெரியல. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவர் இருப்பாரான்றதே தெரியல. இந்த ஃபார்ம்லேயே எடுக்கலன்னும் போது எப்படி எடுப்பாங்கன்றது தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.